விஸ்வாசம் படம் வெளியாகி ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறமும் கூட தல ஃபேன்ஸோட அட்ராசிட்டி குறையல. தமிழகம் ஃபுல்லாவே ரசிகர்கள் காட்டுற விஸ்வாசம் பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. சூப்பர் ஸ்டார் நடிச்ச பேட்ட படம் கூட அஜித்தோட விஸ்வாசம் படமும் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வெளியாயிருக்கு. இது வரைக்கும் வெளியான அஜித் படங்களோட வசூலை முறியடிக்கிற வகையில தமிழகம் ஃபுல்லா விஸ்வாசம் வெற்றி பெற்று புதிய சாதனையை படைச்சிட்டு வருது. வெளிநாடுகள்ல பேட்ட படம் வசூல் குவிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டுல விஸ்வாசம் படத்தோட சாம்ராஜ்யம் விஸ்வரூபம் எடுத்துட்டு வருது. ரசிகர்கள் குடும்பமா தியேட்டர்ல குவிஞ்சிட்டு வராங்க. அதுலயும் இன்னும் சில வெறித்தனமான ரசிகர்கள் காளை மாடுகளோட படத்தை பார்க்க வந்த விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது. மாட்டு பொங்கலான நேத்து மதுரை உசிலம்பட்டியில இருக்கிற மாயாண்டி தியேட்டருக்கு சில ரசிகர்கள் அவங்க வளர்க்குற காளை மாடுகளோட தியேட்டருக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான திரையரங்க நிர்வாகம் காளை மாடுகள் அனுமதிக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால கோபமடைஞ்ச தல ரசிகர்கள் படத்தை பார்க்காம அதிருப்தியில திரும்பியிருக்காங்க. விவசாய குடும்பங்களை சேர்ந்த தமிழர்கள் மாடுகளை தங்கள் குடும்ப உறுப்பினராக பார்ப்பாங்க. அவங்க விட்டு பிள்ளைங்களோட சந்ததி கார்பரேட்காரர்களை அழியறத ஒட்டுமொத்த தமிழர்களோடு சேர்ந்து போராடி தடுத்தவங்க. இப்படி என்னதான் தங்களோட நெருக்கமான ஒரு ஜீவனாக இருந்தாலும் மாடுகளை தியேட்டருக்கு கூட்டு வரது ரொம்ப ஓவர் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க சூப்பர் ஸ்டாரோட பேட்ட திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலா வெளிவந்து இப்ப தியேட்டர்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா தலைவரோட 165வது படம் தான் இந்த பேட்டை. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பொதுவாகவே சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் கேப் விட்டு தான் அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஆனா 2018, 2019 பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு பேக் டு பேக் 2 படங்கள் வந்திருக்கு. 2018 நவம்பர்ல 2.0, 2019 ஜனவரியில பேட்டை. அதே நேரம் சூப்பர் ஸ்டாரோட 166வது படத்தை இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண போறாரு. அதே நேரம் இந்த படத்தோட டைட்டில் நாற்காலி அப்படின்னு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் ஒன்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்துச்சு. இந்த நிலையில இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவரோட அடுத்த படத்தை பற்றியான அப்டேட் ஒன்று அவரோட ட்விட்டர் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட அடுத்த படத்தோட டைட்டில் நாற்காலியா இருக்காது, தயவு செஞ்சு இதுமாதிரி ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அடுத்த படம் சூப்பர் ஸ்டார் கூடயா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் மென்ஷன் பண்ணல. பட் கண்டிப்பா இந்த படத்தை பற்றியான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவரோட அடுத்த படம் நாற்காலி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ அடுத்த படம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.